அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 29ஆம் தேதி முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு மற்றும் சனி சாதகமற்று இருந்தாலும் மற்ற கிரக நிலைகளின் அமைப்பு காரணமாக சில விஷயங்கள்ல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. தசாபதிகள் வலுவாக இருந்தால் நிச்சயமாக நல்ல பலன்களை நிறைந்து பெற முடியுங்க. ஆனால் அதே சமயம் தசாபதிகள் சாதகமற்று இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கூட மற்ற கிரகநிலைகளின் செயல்பாடும் அந்த கிரகநிலை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய விஷயங்களையும் உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் நம்மளுடைய செயல்பாடுகளை மாற்றினால் நிச்சயமாக பல சிரமங்களை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. எவ்வளவுதான் நான் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாலும் என்னுடைய வாழ்வில் கிடைக்கவே இல்லை என்று வருத்தப்படக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பல கிரகநிலைகள் இந்த தருணத்தில் பதில் சொல்லக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றன. அதிலும் குறிப்பாக மிக வலுவாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது லாபஸ்தானத்தில் இருக்கிறார். கேது லாபத்தில் இருப்பது இந்த தருணத்தில் மிக எந்த விதமான கடினமான பணிகளாக இருந்தாலும் அவற்றை லாபம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் மோட்சக்காரகரான கேது சஞ்சரிக்கிறாருங்க. கேதுவின் அமைப்பு பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் நவ கிரகங்களிலே திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் எந்த விதமான தடையும் இன்றி சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றால் அதில் நிச்சயமாக மோட்சக்காரகரான கேதுவின் பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட கேது மிக வலுவாக லாபஸ்தானத்தில் இருப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல நிறைந்த வெற்றி கிடைக்குங்க சுப நிகழ்வுகளில். அது மட்டுமல்லாது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்றால் எந்த ஒரு செயலையும் நேர்மறையான சிந்தனையுடன் அணுகும் போது மட்டும்தான் அவற்றில் வெற்றி கிட்டுமே தவிர எதிர்மறையான சிந்தனைகளுடன் அணுகும் போது நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. அந்த நேர்மறையான எண்ணங்களை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் கேது லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. கேதுவின் ஆதிக்கம் அனைத்து விதமான பணிகளிலும் சற்று கூடுதலாக இருக்கும். எனவே நன்மையை இந்த தருணத்தில் பல்வேறு விதமான சந்தர்ப்பங்களில் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம். அது மட்டுமல்லாது ராகு மிக வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. கேது மிக வலுவாக இருக்கக்கூடிய இந்த தருணத்துல ராகு 5ல் இருப்பதாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. குடும்ப ரீதியாக அவ்வப்போது சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படாது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் ராகு உறுதிப்படுத்துகிறாருங்க. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளன என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 3ல் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. ராசியின் அதிபதி மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிப்பது என்பது பல்வேறு வகையில நன்மை நிறைந்த ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இதிலும் குறிப்பாக விவசாயத்துறையில் தன்னுடைய ஆதிக்கத்தை மிகவும் அதீதமாக செலுத்துகிறாருங்க பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய். அது மட்டுமல்லாது மங்களகரமான சுப நிகழ்வுகளிலும் தன்னுடைய ஆதிக்கத்தை அதீதமாக செலுத்தக்கூடியவராக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் மிக வலுவாக 3ஆம் இடமான தைரியஸ்தானம் வெற்றி ஸ்தானத்தில் இருப்பதால் விவசாயத்துறை ரீதியான பணிகள்ல நல்ல வளர்ச்சி கிடைக்கும். புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குதல் உட்பட பணிகள்ல நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்குங்க. அது மட்டுமல்லாது உறவு முறைகள்ல ஏற்படக்கூடிய மனஸ்தாபம் விலகி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அதே சமயம் அவருடன் இணைந்து சுக்கிரன் சஞ்சரிக்கிறாருங்க. சுக்கிரன் பொதுவாக 3ற்கு வருவது அவ்வளவு சாதகமான அமைப்பு இல்லை என்றாலும் உச்சம் பெற்ற ராசியின் அதிபதியுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த தருணத்துல பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. சுக்கிரனின் கையில் கலைத்துறை அரசியல் துறையில் தன்னுடைய ஆதிக்கத்தை மிகவும் அதீதமாக செலுத்தக்கூடிய வகையில் உள்ளாருங்க. அப்படிப்பட்டவர் 3ல் இருப்பது சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் ராசியின் அதிபதியான செவ்வாயுடன் இணைந்திருப்பதால் நிச்சயமாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் அவற்றை தக்க வைத்துக் கொள்வதற்காக கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் மேற்கொள்ளக்கூடிய புதிய யூகங்கள் அனைத்துமே வெற்றிகரமாக கை கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும். பல்வேறு வகையான மறைமுக தொல்லைகள் அலைச்சல்கள் சிரமங்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தேர்தல் கூட்டணி உள்ளிட்ட பல பணிகள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சந்திரனின் அமைப்பை பார்க்கும் போது சற்று மாறி மாறிதான் சஞ்சரிக்கிறார். எனவே நன்மை தீமை கலந்த ஒரு
அமைப்பாக தான் சந்திரனின் அமைப்பு உள்ளது என்பதை சந்திரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த கிரகநிலைகளை தவிர மற்ற கிரகநிலைகள் பெருமளவில் சாதகமாக இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அதிலும் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக ரூணரோக சதுரஸ்தானமாகிய 6ல் இருக்கிறாருங்க. குரு 6ல் இருப்பது நன்மை தர இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட குரு தனது சஞ்சார தூரத்தில் 90% மேல் கடந்து விட்டார். எனவே இனி அவரிடமிருந்து சில நன்மைகள் நிச்சயமாக கிடைக்குங்க. குரு தோஷமற்றவரும் முழு சுப கிரகமாக இருப்பதால் அவரிடம் இருந்து எந்த விதமான சிரமமும் வராது. ஆனால் அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைப்பதில் மற்ற கிரகநிலைகள் தடை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவேதான் குருவின் அமைப்பு சாதகமற்று இருந்தாலும் கூட மிக விரைவில் 7ஆம் இடத்தில் அமரப்போகிறாருங்க. எனவே குரு பகவானின் அமைப்பு காரணமாக மிகப்பெரிய அளவுல சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இயலாது. ஆனால் மிக வலிமை வாய்ந்த சனி பகவான் வலுவாக அர்த்தாஷ்டக சனியாக சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. சனி சுகஸ்தானத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. அர்த்தாஷ்டக சனியாக அமர்ந்திருக்கக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக ஆரோக்கிய தொல்லைகள் அதீதமாக இருக்கலாம். சுப நிகழ்வுகளை திட்டமிடும் போது அவற்றில் வெற்றி கிடைத்தாலும் பல்வேறு வகையான குழப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சனி. இது மட்டுமல்லாது சனி தனது அதிகாரத்தில் தொழில், வியாபாரம், உத்தியோகம் போன்ற துறைகள்ல மிக அதீதமாக செலுத்துகிறாருங்க. எனவே உத்தியோக ரீதியாக தேவையில்லாத அலைச்சலும் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைப்பதிலும் சற்று தாமதம் ஏற்படலாம். தேவையில்லாத அலைச்சல் காரணமாக உடல்நல பாதிப்புகள் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் மேற்கொள்வதில் சற்று தாமதம் ஏற்படலாங்க. அரசாங்க சலுகைகள் கிடைப்பதிலும் ஒரு மந்தமான சூழ்நிலை தான் நிலவுகிறது என்பதை சனி தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். முன்னேற்றத்திற்கு சில விஷயங்கள்ல சின்ன சின்ன தடையை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆனால் அவர் 4ஆம் இடத்தின் அதிபதியாகவும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதாலும் சில நேரங்களில் தடைகள் விலகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. இருந்தாலும் அவர் அர்த்தாஷ்டக சனியாக இருப்பதால் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். ஏனென்றால் அவர் மட்டுமல்லாது சூரியனும் அவருடன் இணைந்து அர்த்தாஷ்டக ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அவ்வளவு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்க முடியாது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆளுமையும் அதிகாரத்தையும் செலுத்தக்கூடியவராக இருக்கிறார். எனவே தொழில்துறை, வியாபாரத்துறை உள்ளிட்ட பல பணிகள்ல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு மற்றும் பொறுப்புகள் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாது கிருஷ்ண கிரகமாக இருக்கிறாருங்க சூரியன். அவர் சுகஸ்தானத்தில் இருப்பதால் இந்த தருணத்தில் அடிக்கடி ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உள்ளது. எனவே ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மிகுந்த கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது வித்தியாக்காரகராக இருக்கக்கூடிய புதனும் சுகஸ்தானத்தில் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. எனவே புதன் இந்த தருணத்தில் சுகஸ்தானத்தில் இணைந்திருப்பதால் பெரிய அளவிற்கு சிரமங்களை குறைப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தாலும் கூட அர்த்தாஷ்டக ஸ்தானத்தில் சனி, சூரியன் மற்றும் புதன் இணைந்திருப்பதால் எந்த பணியாக இருந்தாலும் கூடுதல் கவனம் தேவை. ஏனென்றால் உணர்ச்சி வசப்பட்டு சில தவறான முடிவு எடுப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. தற்போது இந்த சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது ஆஞ்சநேயர் அல்லது பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். அது மட்டுமல்லாது சனிக்கிழமையில மற்றவர்களின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதானம் செய்தால் நல்ல பலன் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் உண்டு.